3 மதத்துக்கும் சேர்ந்து வந்துருச்சு. அப்போ 3 மதத்துலேயும் இந்த கலை இருக்குது. அப்போ கடவுள் என்பது ஒருவர் தான். ஆனால் 3 மதத்துலேயும் இது கலந்துருக்குது. மற்ற எந்த யோகமும் 3 மதத்தில் கிடையாது. ஆனால் கிரியா யோகம் மட்டும் 3 மதத்தில் கலந்துருக்கின்றது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கலையை நாம் கற்றுக்கிறதுனால என்ன ஆகுன்னா, நம்மளுடைய உடல் இருக்கிற பலவிதமான நோய்கள், கேன்சர், எய்ட்ஸ், டிபி, இன்னும் பேரே சொல்ல முடியாத வியாதிகள், எந்த வியாதிகள் இருந்தாலும் சரி, அத்தனை வியாதிகளை இது குணப்படுத்தும். அது மட்டும் இல்லை, இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும். அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், மனசை சந்தோஷமாக வச்சுக்கும். மனசு சந்தோஷமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், பிரபஞ்சத்தோடு இணைக்கும்.